உபாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் என்ன சொல்லுது வேகமா பார்க்கலாமா? 13ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18 பாருங்க, பார்ப்போமே. சபிக்கப்பட்ட பொருளில் கொஞ்சம் உன் கையில் இருக்க வேண்டாம். என்ன வேண்டாம்? எல்லாரும் என்னை பாருங்க. உங்க கையில உங்க வீட்டில் என்ன இருக்க கூடாது? சபிக்கப்பட்ட எந்த பொருளும் இருக்க கூடாது. ஆமென். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். அது வரைக்கும் எனக்கு லாட்டரி டிக்கெட் அவ்வளோ பெரிய பாவம் எனக்கு தெரியல, அன்னைக்கு தான் எனக்கு அது தெரியுது. ஜாதகம் அவ்வளோ பெரிய பாவம் எனக்கு தெரியல, அன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. ஆமீன். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இங்க என்ன எழுதியிருக்கிறபடிங்க, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். தெய்வம் சபித்த எந்த பொருளும் உன் வீட்டில் உன் கையில இருக்க வேண்டாம். இருந்தா என்னாகும்? இருந்தா என்னாகும் சொல்லுங்க? சாபம் உண்டாகும். ஒரு தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன், கோடி கோடி சொத்து, பெரிய ஒரு அரமனை, பெரிய எஸ்டேட், எல்லாத்துக்கும் வாரிசு ஒரு மகன் தான். அவன் தகப்பனிடத்திலே வந்து பயட் பண்ணி, நீ சீக்கிரம் செத்துடுவேன், அப்புறம் சித்தப்பா பெரியப்பா இந்த பிரச்சனை பண்ணுவான், எனக்கு கோடி சொத்து இருக்குது, என் பேரில் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்றான். தகப்பன் சொல்ற, நான் பண்ணாலும் என்னோட கால சேஷத்துக்கு பிற்பாடுதாடா, உனக்கு முடியாது, எனக்கு எழுதி கொடுத்ததாகணும். பயட் பண்ணி பையனோட தொல்லை தாங்க முடியாம தகப்பன் அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பித்தார். அப்ப தகப்பன் சொன்னேன், நான் ரெஜிஸ்டர் பண்றேன், நம்மளோட விசிட்டிங் ஹாலில் 1க்கு 1, அதாவது ஒரு அடி சுத்தளவில் எனக்கு ஒரு இடம் தனியா நீ ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்க? நம்ம விசிட்டிங் ஹாலில். அது எதுக்கப்பான்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் நீ கேட்க கூடாது, எனக்கு அந்த இடத்துல 1க்கு 1 ஒரு அடியில எனக்கு ஒரு இடம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் எனக்கு வேணும், அது என் பேரில் நீ ரெஜிஸ்டர் பண்ணணும் என்று சொன்னாங்க. உடனே இது என்னடா, அந்த சுவத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன கேட்குறேன்னு சொல்லி இவன் அப்பா பேரில் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான், மிச்சம் எல்லாம் இவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். ரெஜிஸ்டர் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பா ஒரு 2 இன்ச் ஆணி வாங்கி அதில் போட்டு அடிச்சுட்டாங்க. ஏன்பா இந்த நல்ல சுவத்தில் ஆணி அடிக்கிற? இது யாருடைய இடம்? ஏன் சொல்லுங்க? என்னுடைய இடம். ஆணி அடிச்சுட்டாங்க. கொஞ்சம் தான் என்னை பொறுத்த பெரிய பெருச்சாளி அடிச்சு வந்து ஆணியிலே கட்டிட்டாங்க. என்னப்பா உங்களுக்கு கிறுக்காப்பா? இவ்வளோ பெரிய ஒரு அரமனைக்குள்ளே பெருச்சாளி. யாருடைய இடம்? என்னுடைய இடம். சத்தம் போடக்கூடாது. பத்திரம் என் பேரில் இருக்குது. ஆமீன். அதை என்ன வேணுமாலும் பண்ணதுக்கு எனக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கு. நீ யாருடைய என்ன கேட்கறதுக்கு? எல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துட்டாங்கல்ல. அப்பா நீங்க வீடு மொத்தமா சொத்து மொத்தமா உங்க பேர்ல திருப்பிடுங்கப்பா, இந்த அநியாயம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இனி மாற்ற முடியாது மக்களே. இது இப்படிதான் இருக்கும். வீடு ஃபுல்லா இப்ப என்ன அடிக்குது? நாத்தம் அடிக்குது. அது அப்படியே புழுத்து புழுக்கள் கொட்டுது. வீட்டுக்குள்ள யாராலே குடும்பம் இருக்க முடியாது. எவ்வளோ இடம்? பெரிய 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 பெங்களா, பெரிய அரமனையில ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு ஆணியில ஒரு எலியை மாட்டின பொழுது பெங்களா முழுவதும் என்ன அடிக்குது? இதே மாதிரி தான் ஏதாகிலும் ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம் உன் வாழ்க்கையில இருந்தா நீ மட்டுமல்ல நாட்டம் அடிக்கிறது, குடும்பம் முழுவதும் நாட்டம் அடிக்குது. ஆமீன் சொல்லுவோமா? துர்நாட்டம் வீசும், துர்நாட்டம் வீசும். ஆமீன். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்டது ஒன்று உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க. உன் ஜாதகம் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது.